குறிப்பாக விஜய் தரப்புல இருந்து நாங்கள் அதிமுகவோடு எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் பேசவில்லைன்னு புஷி ஆனந்த் மூலமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி விஜய் தரப்போடு அதிமுக தரப்பு ஒரு பேசிக்கொண்டிருப்பதாக ஒரு செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு. விஜய்க்காக எடப்பாடியார் காத்துக்கிட்டு இருக்காரா? இல்லை, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முதல் மாநாட்டை முடித்த 1-2 நாட்களிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகளாக 1-2 பேர் சந்தித்து பேசியதாக அந்த தாவேக்காவனுடைய செய்தி தொடர்பில் இருக்கிற 1-2 நண்பர்களை நான் சந்தித்து பேசினபோது அவருடைய ஆலோசனைகளாக இருக்கும்போது பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அடுத்த நாளே புஷி ஆனந்த் அதிமுகவோடு நாங்கள் பேசலை, அவர் எங்களுக்கு எந்த வித கூட்டணி தொடர்பாக பேசலை அப்படிங்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சி. ஒட்டுமொத்தமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் அந்த நிலைப்பாடு என்று இருந்தது. அப்போது தேசிய கட்சிகளானாலும் இங்கே இருக்கிற மாநில கட்சிகளானாலும் கூட்டணிக்கு தேடி வருவார்கள் அதிமுக. ஆனால் இன்றைய நிலை என்ன? அவர்கள் மறுதளிக்கக்கூடிய நிலை வந்தது. அதிமுக அவருடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய, அதையும் தாண்டி தற்போதும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கே சார். ஆமாம், நிச்சயமாக இது இன்னும் வெளிப்படையாக இல்லை என்றாலும் கூட பேச்சுவார்த்தைகள், அந்த இவருடைய வியூக வகுப்பாளர்னு 1-2 பேர் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த வியூக வகுப்பாளர்கள் காங்கிரஸோடும் பேசுகிறாங்க, கம்யூனிஸ்டுகளோடும் பேசுகிறாங்க, வெற்றி கழகத்தோடும் பேசுகிறார்கள். இப்படி பல்வேறு தரப்பினரோடும் விசிகாவோட கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இந்த அரசியல் கட்சிகள் வருமா என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் வாங்கலை, அது மாதிரியான நிலையில் தான் இருக்குது.